அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரஷீதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி விலாக் எடுக்கிறதுக்கு காலையில் ஒரு 11 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க. லன்ச்சு தான் செய்ய போகிறேன். அந்த விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீட்டில் கொஞ்சம் கத்திரிக்காய் இருந்துச்சு. இதை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி நீளமாக கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதில் காம்பெல்லாம் எடுத்துடலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு 4 கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் வந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளே சொத்தை இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் நிறையவே நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இது லைட்டாக சாஃப்டானால் போதும். ஸோ இந்த மாதிரி கிரேவி ரொம்பவே நல்லாயிருக்கும். மதியானம் ரைஸ் கூடயும் சாப்பிட்டுக்கலாம். மீதி இருந்துச்சுன்னா நைட்டுக்கு அதை வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தி கூடவும் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லாவே சாஃப்டாகிடுச்சு. இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயிலேயே நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி வதக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். பொடியாக கட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகு, ஜீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இது நல்லாவே வதங்கிருச்சு. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது அதே கடாயிலேயே இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிறேன். ஒரு சின்ன வெங்காயம், ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை அப்படியே வேக விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே வெங்காயம், தக்காளியெல்லாம் வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். அதனால் லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு, ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை வேக விட்டோம் அப்படின்னா நல்லா ஒரு கொதி வரும். இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஒரு பெரட்டி விட்டுடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால கத்திரிக்காய்க்குள்ளார இந்த மசாலா எல்லாமே உள்ளே போய் நல்ல டேஸ்ட்டு எல்லா பக்கமும் ஊறி வரும் கத்திரிக்காயில். இப்போ இதை மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை வேக விட்டுடலாம். ஸோ தட் நமக்கு கிரேவி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் இது கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ சைடில் பார்த்திங்க அப்படின்னா நான் முட்டைக்கோஸை பொரியல் பண்ணுறதுக்காக அதையும் கட் பண்ணி வச்சுட்டேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. இந்த கிரேவியில் நான் தேங்காயே சேர்க்காம தாங்க இன்றைக்கி இந்த எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி செஞ்சுருக்கிறேன். ரொம்பவே நல்லா இருந்தது. கத்திரிக்காய் நல்லா பிஞ்சாக கிடைக்கும்போது இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள். புளியான மாதிரியே தான் இதுவும் இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது பொரியலும் இன்னொரு அடுப்பில் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி, இது கூடவே ஒயிட் ரைஸு, பொரியலுக்கு முட்டைக்கோசு பொரியல் தாங்க பண்ணியிருக்கிறேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மெனு. இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.